வணக்கம் மாணவர்களே, நாம் 11ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகளை பயிற்சி 1.3ல் 3வது கணக்கு பார்க்குறோம். 5வதுல 3வது கணக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஒன்றுக்கொன்று ஆனால் மேற்கோர்த்தல் அல்ல எனில் சார்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு 2 சப்டியூஷனில் ஒரு உதாரணம் கொடுத்து நம்ம கொடுத்தோம். அதே இதை இதுக்கு எடுத்துக்கலாம். ஒன்றுக்கொன்று ஆனால் மேற்கோர்த்தல் அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு சார்பு மேற்கோர்த்தல் எனில் அது எப்படி இருக்கணும்? ஒன்றுக்கொன்று சார்பாக தான் இருக்கணும். ஒன்றுக்கொன்று சார்பாக அல்ல அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அது இல்லைன்னு சொல்லி ஒன்றுக்கொன்று இல்லைன்னு எழுதலாம். ஆனால் இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒன்றுக்கொன்று ஆனால் மேற்கோர்த்தல் அல்ல அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா பார்த்தாலே தெரியுது இது சார்பு அல்ல, நம்ம எழுதிடலாம். ஆனால் அது அப்படி எழுத முடியாது. கொஞ்சம் சென்டென்ஸாக நம்ம எப்பயும் எழுதுகிற போலையே நம்ம எழுதிக்குவோம். ஓகேவா? F such that A to B 1 to 1 எனில் 1 to 1 எனில் என்ன அர்த்தம்? ஏயில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் பியோட தொடர்புபடுத்தப்படுகிறது. ஒவ்வொரு உறுப்பும் பியுடன் தொடர்புபடுத்தப்பட்டுள்ளது. தொடர்புபடுத்த வேண்டும்னு எழுதிக்கோங்க. தொடர்புபடுத்த வேண்டும் 1 to 1 எனில். ஓகேவா? அப்படி இருக்கும்போது என்னது இது? அப்படி இருக்கும்போது இது என்ன இதாக இருக்கும்? இது ஒரு மேற்கோர்த்தல் ஆகும். இது ஒரு தொடர்புபட்டு இருந்துச்சுனாலே இது என்னது? ஒரு மேற்கோர்த்தல் ஆகும். ஆனால் நம்ம கணக்கில் என்ன கொடுத்துட்டாங்க? ஒன்றுக்கொன்று ஆனால் மேற்கோர்த்தல் அல்லேன்னு கொடுத்துருக்காங்க. கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? கணக்கில் கணக்கின்படி என்ன கொடுத்துருக்காங்க? ஒன்றுக்கொன்று ஆனால் மேற்கோர்த்தல் அல்லன்னு கொடுத்துருக்கிறதுனால இது சார்பல்ல. மேற்கோர்த்தல் அல்ல என்பது ஒரு சார்பாகாது. 1 to 1 இருந்தால் மேற்கோர்த்தல் இருக்கும். ஆனால் நம்ம கணக்கில் என்ன கொடுத்துட்டாங்க? கணக்கின்படின்னு போட்டுக்கோங்க. கணக்கின்படி ஒன்றுக்கொன்று ஆனால் மேற்கோர்த்தல் அல்லன்னு இருந்ததுனால இது சார்பாகாது. அடுத்து 4வது சப்டியூஷன் பாருங்கள். ஒன்றுக்கொன்று மற்றும் மேற்கோர்த்தல். இது ரொம்ப எளிமை, ஒன்றுமே கிடையாது. நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு அம்புக்குறி படம் போட்டுருவோம். இதை என்ன எடுத்துக்கலாம்? ஏன்னு எடுத்துக்குவோம். இது பின்னு எடுத்துக்குவோம். ஏல என்ன கொடுத்துட்டாங்க? 1 2 3 4. பியில் ஏபிசிடி கொடுத்துட்டாங்களே. இப்போ இது ஒன்றுக்கொன்று நம்ம தொடர்புபடுத்துகிறோம். சரி, தொடர்புபடுத்துகிறோம். அதாவது எஃப் சச் தட் ஏ டு பி நம்ம தொடர்புபடுத்திட்டோம். ஏலேருந்து என்ன வருது? ஏலேருந்து 1A 2B 3C 4D. எல்லா வெவ்வேறு உறுப்புகளுக்கு வெவ்வேறு நிழல் உரு உள்ளன. அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோம்னா 1 to 1 சார்பு நம்மளுக்கு தெரியுது. அடுத்து துணை சார்பகம் என்னது? துணை சார்பகம்னா என்ன சொல்லியிருக்கேன்? 2வது உள்ளது தான் துணை சார்பகம். அதாவது நம்ம துணை மதிப்பகம்னு சொன்னது இங்கே துணை சார்பகம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. வீச்சகம் என்னது? அதே தான் வீச்சகம். என்னது? எல்லாத்துக்கும் ஒன்றுக்கொன்று இருக்கு இல்லையா? அப்போனா அதுவும் துணை சார்பகமும் வீச்சகமும் சமமாக இருந்தாலே அது என்னது? ஒரு மேற்கோர்த்தல். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒன்றுக்கொன்று மற்றும் மேற்கோர்த்தல். 1 to 1 and 1 to 1 மற்றும் மேற்கோர்த்தல் ஆகும். அவ்வளோதான், எளிமையாக